இன்னைக்கு ஸ்வீட் பாஸ்தா ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வாங்க ரெசிபிக்கு தேவையான பொருள் என்ன, ஸ்வீட் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாஸ்தாவை வேக வைக்கிறதுக்கு பாத்திரத்தில் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா ஹீட் ஆயிருச்சு. அடுத்து 1 கப்பு ஸ்ப்ரிங் பாஸ்தா சேர்த்துக்கலாம். இப்போ பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் பாஸ்தாவை எடுத்து மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்வீட் பாஸ்தா செய்கிறதுக்கு பேனில் 200 ml தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். அடுத்து 100 கிராம் வெல்லம் சேர்த்துக்கலாம். அடுத்து 100 கிராம் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம சேர்த்த வெல்லம் சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச பாஸ்தா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ பாஸ்தா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் பாதாம் பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அடுத்து நுணுக்கி வச்ச ஏலக்காயை சேர்த்துக்கலாம். அடுத்து பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அடுத்து பாதாம் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். ஃபைனலாக நம்ம ஸ்வீட் பாஸ்தா ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.